ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். விராலிமலை விஜயபாஸ்கரை தொடர்ந்து கரூர் விஜயபாஸ்கரும் இன்றைக்கு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துட்டாரு. உடனடியாக அந்த ராஜினாமா ஏற்கப்பட்டது. விஜய் ஆட்சியை ஆதரிக்கிற கட்சிகள் தொடங்கி எதிரே இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாரும் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசியலுக்கு ஆரோக்கியமானதல்ல இந்த எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. திணிக்கப்படும் இடைத்தேர்தல்கள் அப்படின்னு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது துரோகம் அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. ஆள் பிடிக்கும் அரசியல் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குது அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இவங்க சொல்றது எல்லாம் சரிதான். மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியலையே. இதெல்லாம் பத்தி அவங்க கவனிக்கிறாங்களா அப்படிங்கறதான முக்கியமான பாயிண்ட். அதாவது மக்கள் என்ன செய்ய போறாங்கிறது பின்னால சார். மக்கள் இவர்களுக்கே திரும்ப வாக்களிச்சுட்டாங்கன்னு உடனே இவர்கள் செய்தது எல்லாம் மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்கன்னு பொருளாயிடுமா? மக்கள் வாக்களிக்கிறதுக்கு பல ஃபேக்டர்ஸ் இருக்கு மக்கள் வாக்களிக்கிறதுக்கு. அதுல ஒண்ணுதான் இதாக இருக்க முடியும். இதை ரிஜெக்ட் பண்ணணுங்கிற பார்வை ரைட்டு தான். ஆனா இந்த ஒன்றை மட்டுமே வச்சுட்டு வாக்களிக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். அது இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இந்த மாதிரி ஏடிஎம்கேல எலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு தாவேக்கா டிக்கெட் மோஸ்ட் ப்ராபப்லி கொடுக்க போறாங்க. ஏன்னா இதையே தான் எடியூரப்பா பிஜேபி இவங்க கட்சி கர்நாடகாவில் பண்ணாங்க. அவங்கள பெரும்பான்மையானவர் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. மறுபடியும் நம்ம பார்த்தோம். ஆனால் மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை பற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றிய இது அறிவு அஞ்ஞானம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. இப்போ உதாரணம் விஜயபாஸ்கர் எங்கே நின்னாலும் எந்த கட்சி டிக்கெட்டில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவாருங்கிற அளவுக்கு தன் தொகுதியில் செல்வாக்கு உள்ளவர். அந்த மாதிரி ஆமாம், மக்கள் அது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள்ங்கிறது ஒரு பக்கம் சார். பேரவை தலைவராக இருக்கிறவர் அந்த ராஜினாமா செய்த அந்த முதல்ல உண்டான 4 பேர், அதாவது தகுதி நீக்கம் பெண்டிங் இருக்கும்போது அந்த 4 பேர் ராஜினாமா அவர் ஏத்துக்கிட்டது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது. ஆனா இன்னைக்கு அவர் அதை இயல்பானதுன்னு சொல்றாரு. பேரவை செயலாளரும் அது பெண்டிங் இருக்கும்போது, டிஸ்குவாலிபிகேஷன் பெண்டிங் இருக்கும்போது ராஜினாமாவை ஏற்கக்கூடாதுன்னு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் ஒரு தர்க்க நியாயம் பேசுறாரு. இந்த மொராலிட்டின்னு ஒன்று உண்டு. அதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன, கவர்னர் இத்தனாம் தேதிக்குள்ளதான் ஒரு சட்டத்தை அங்கீகரிக்கணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும்னு எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. அப்படி வச்சிருந்தாங்க. எதனால? கவர்னராக ஒருவர் கண்ணியவானாக இருப்பார்கிற நம்பிக்கையில வச்சிருந்தாங்க. அதனால இந்த மாதிரி மொராலிட்டியை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். அதை பத்தின சிந்தனைகள்லாம் பேரவை தலைவர்கிட்ட இல்லை. பேரவை செயலாளரும் இது மாதிரி நொண்டிச்சாக்கு சொல்றது துரதிருஷ்டவசமானது. அட்லீஸ்ட் மௌனம் காத்திருக்கலாம். பாரதியார் அன்னைக்கே சொன்னாரு சார், பேய் அரசு செய்தால் பிணந்தன்னும் சாஸ்திரங்கள்னாரு. பட் ஏற்கனவே தான் பெரும்பான்மை இருக்குல்ல சார். விசிகே, யுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் கொடுக்குற ஆதரவுல அவங்களுக்கு பெரும்பான்மை இருக்குல்ல. அவங்க மேல நம்பிக்கை இல்லாம தனக்கு முழுமையான பெரும்பான்மை கிடைப்பதற்கான வேலையாக இதை செய்யறாங்களா? ஒரு ப்ராஜெக்ட் 6 மாத டைமுக்குள்ள இதை செய்து முடிச்சிடணும் அப்படின்னு செய்யறாங்களா? ஆமா, அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன செய்வாங்கிற பத்தி என்ன உறுதியான நிலைப்பாடு இல்லை. அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு இன்னும் நம்புறாங்க. அவங்க விடுதலை சிறுத்தைகள் உள்ள இருந்துகிட்டே பல விஷயங்கள் இவங்களுக்கு விரோதமா சொல்லிட்டு இருக்காங்க, கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம நம்ம சொல்றதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுற மாதிரி 8 பேர் வந்துட்டாங்கன்னா சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 பேர் ஏற்கனவே அப்படி ஆமாசாமி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க இன்னும் ஒரு 8 பேர் தேவைப்படுது. காங்கிரஸ்காரங்க செய்யறதெல்லாம் இவங்க தான் சகிக்க வேண்டியது இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. அங்க ஒரு பேராசிரியர் நியமனம் தொடர்பாக தேர்வு முடிவுகள்ல பெரிய சர்ச்சை ஓடுது உயர்கல்வித்துறையில. அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை அமைச்சரே மாணவிகளிடம் நடந்து கொண்ட முறை தொடர்பாக ஒரு சர்ச்சை ஓடுது. அது அவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக ஏன் நடந்திருக்க வேண்டும் தெரியல.
அருவருக்கத்தக்க அளவிற்கு பைத்தியக்காரத்தனமாக. அதுக்கப்புறம் அது சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. சுற்றுக்கு போன ஒரு அமைச்சருடைய இன்னொரு வீடியோவும் சர்ச்சைக்குள்ளாயிருக்கு சார். அதுவும் இப்படிதான் சப்பக்கட்டு கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பவுடர் பொடிச்சு, ஒரு 500 ரூபாய் நோட்டு, கிரெடிட் கார்டு இதையெல்லாம் வச்சு பொடிச்சு அதை பக்கத்துல ஒன்று திரட்டி என்னவோ செய்ய போறாரு அப்படின்னு ஒரு வீடியோ சுற்றுக்கு வருது. அது தொடர்பாக இன்னைக்கு காலையில் அந்த அமைச்சரை பதவி நீக்கம் செய்க, அது போதைப் பொருள் தான், அது போதைப் பொருள் யூஸ் தான் அப்படின்னு திமுக மாணவர் அணி போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கல. போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்தது காவல்துறை அப்படின்னு செய்தி இருக்கு. அதாவது சார், எப்போ வந்து இது மக்களுடைய கோபத்தை கிளப்போம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இவங்க செய்கிற இந்த செயல்கள்லாம் வந்து சிறு துளி பெருவெள்ளங்கிற மாதிரி தொடர்ந்து இது மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தால் மக்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஜெயலலிதா வந்து ட்ரமட்டைஸ் பண்ணாங்க. அசம்பிளிக்குள்ளே என்ன நடந்துச்சுங்கிறது அந்நேரம் சிசிடிவியெல்லாம் கிடையாது, நமக்கு தெரியாது. அவர் சில குற்றச்சாட்டுகளை வைத்தார். வச்சுட்டு வெளியில் வந்தபோது அவங்க வந்து நடந்து வந்தது வந்து இன்றைக்கி விஜய் நல்ல திறமையான நடிகர் மாதிரி, அன்றைக்கி ஜெயலலிதா திறமையான நடிகை. அவங்க வெளியில் வந்தபோது ஊரே அந்நியாரம் வந்து பாஞ்சாலியை மாதிரி இது பண்ணிட்டாங்களே அப்படின்னு பேசுகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. அது வந்து பெண்மைக்கு இழைக்கப்பட்ட அநீதிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. அதனால வந்து ஊரே பொங்கி எழுந்தது அந்த நேரத்தில். அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வு நடந்துச்சுன்னா ஊரே இவங்களுக்கு எதிராக கிளம்பிடும். இப்போ இந்த நிகழ்வெல்லாம் வந்து படித்தவங்க மத்தியில், விவரம் தெரிஞ்சவங்க மத்தியில் என்ன இது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லும்பன் ராஜ்யமாக நடத்திக்கிட்டு இருக்காங்களே, பெரிய இப்போ அமைச்சர் பதவியில் இருக்கவங்களே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, தொண்டர்கள் எல்லாரும் அப்படி பண்ணும்போது ஒன்றும் நடவடிக்கை எடுக்காமல் எதிர்ப்பு காட்டாமல் பெரிய தலைமையெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சவங்க கவலைப்படுவாங்க. அசம்பிளி வந்து சர்க்கஸ் ஆக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க. ஆனால் பொதுமக்கள் மத்தியிலே எதிர்ப்பு வரும். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எதிர்ப்பு வரும். ஆனால் பத்திரிகைகள் வந்து மௌனம் காக்கும். அதுதான் நமக்கு உள்ள பெரிய ட்ராஜடி. இப்போ இதில் வந்து ராம் ஜென்மபூமி கோயிலில் வந்து இவ்வளோ இது நடந்திருக்கு, கையாடல் நடந்திருக்கு. அதை பற்றி எந்த பத்திரிகை வந்து இது தமிழ்நாடு அறநிலைத்துறை அமைச்சத்துக்கு கீழே இருக்கிற ஒரு கோயிலில் நடந்திருந்ததுன்னா, அது அறநிலைத்துறையே கண்டுபிடிச்சிருந்ததுன்னா கூட எப்படிப்பட்ட இதங்கள்லாம் வந்திருக்கும், விமர்சனம் வந்திருக்கும். அது இப்போ வந்திருந்தா வராது சார். அப்போ 3 மாசம் முன்னாடி வந்திருந்தா 3 மாசம் முன்னாடி வந்திருந்தா வந்திருக்கும். சிதம்பரம் கோயில் வந்து கொஞ்ச நாள் அறநிலைத்துறை கையில் இருந்துச்சு, கோர்ட் ஆர்டர் படி. அந்த நேரத்தில் அங்கே இருந்த உண்டியல் கலெக்ஷன் வந்து மிக அபரிதமாக இருந்தது. அதே இது தீட்சிதர்கள் கைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அறநிலையத்துறைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உண்டியல் கலெக்ஷன் கம்மியாக தெரிஞ்சது. இது வந்து நேச்சுரலாக வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பதான் செய்யும். உண்டியல்ல படம் போடாதீங்க, தட்டுல போடுங்க அப்படின்னு யாராவது பிரச்சாரம் பண்ணாங்கன்னாலும் அப்படி நடக்கலாம் சார். பண்ணாங்க, அதையும் பண்ணாங்க இங்க வந்து. அவர் பேசும்போது, சட்டப்பேரவையில் பேசும்போது முதலமைச்சர் ஊழல் செய்தவர்களை, தவறு செய்தவர்களை நான் விடமாட்டேன், அரசு சொத்தை தொட்டவர்களை நான் விடமாட்டேன் அப்படின்லாம் பேசினாரு. அப்படி இருக்கும்போது பல்வேறு வழக்குகளை சந்தித்துக் கொண்டு இருக்கின்ற இந்த 2 விஜயபாஸ்கர்களையும் எதற்காக கட்சியில சேர்க்கணும் அப்படிங்கிற கேள்வியை அவங்க கட்சியில சேரல. இந்த ஒரு கரூர் விஜயபாஸ்கர் இன்னும் சேரல. ஜூலை 2ஆம் தேதி அவர்கள் சேரப் போகிறார்கள் அப்படின்னு செய்தி. அதான் உதயநிதி சொல்லியிருக்காருல, வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க அப்படின்னு. வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க. ஜூனியர் பிஜேபி. அந்த ஜூனியர் பிஜேபின்னு சொன்னதுனால அதை ஒட்டி இதை பத்தி பேசலாம் சார். அதை ஒட்டி ஒரு செய்தியும் இருக்குது. பாஜக திட்டத்திற்கு வேலை செய்யுது தாவேக அப்படின்னு 2 இஷ்யூ இப்போ முக்கியமான இஷ்யூஸ் வந்தது. அந்த 2 இஷ்யூஸ்லயும் மௌனமாக இருக்கிறார்கள். அந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட், அந்த புதிய விதிகள், அது தொடர்பாகவும் அமைதியா இருக்கிறாங்க. இப்போ மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு, மதம் மாறி வந்த முஸ்லிம்களுக்கு பிசி இதுல கோட்டால இடம் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அது மதமாற்ற தடை சட்டத்துக்கு உதவி செய்வதை போல, துணை போவது போல இருக்குது. அரசு அதுல கேஸையும் ஒழுங்கா நடத்தல, மௌனமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு. அதாவது அவங்கள பிற்படுத்தப்பட்டவர்கள், பேக்வர்டு கிளாஸஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட ஜாதியின் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முஸ்லிம்களில் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்களையும் இருக்காங்க, ஹிந்துக்கள்லையும் இருக்காங்க. கலைஞர் என்ன சொன்னார், எந்த மதத்தில் இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தானே, அப்போ அவங்களுக்கு உரிய நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சாரு. அது மாதிரி கொண்டு வந்தார். இப்போ ஜட்ஜி வந்து வேற மாதிரி நினைக்கிறாரு.
ஆனா அதுக்கு வந்து இந்த அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கங்கிறது ஒரு கேள்வி. எனக்கு இன்னொரு கேள்வி, இந்த அரசின் ஒரு அங்கமா இருக்கிற முஸ்லீம் லீக் அதை பத்தி என்ன சொல்றாங்க? பெருசா ஒண்ணும் சொன்ன மாதிரி தெரியலையே. சொல்லுவாங்க, ம். இனிமே சொல்லுவாங்க. இனிமே சொல்லுவாங்க. அது ஃபார் தட் மேட்டர் வெளியில வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடியவர்கள், விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் கட்சி, மதச்சார்பின்மைக்கு காப்பிரைட் வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சி, அவங்க யாருமே வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படும் விதமாக இந்த பிரச்சனையை ஹைலைட் பண்ண மாதிரி தெரியல. பண்ணல. எஃப்சிஆர்ஏ தொடர்பாக தேர்தலுக்கு முன்னாலேயே முதலமைச்சராக அப்போது இருந்த மு.க. ஸ்டாலின் லெட்டர் எழுதினாரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு. அந்த புதிய விதிகள் வரப்போவதாக இருக்கு அப்படின்னு தெரியும் போதே லெட்டர் எழுதினாரு. அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறதாக இருந்தால் லெட்டர் எழுதிட்டு மக்கள் மத்தியில அதனுடைய கேம்பெயின் நடத்துற வேலையை இந்த அரசு செய்யுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அத கூட இருக்கிற கட்சிகளும் அதை பெரிய அளவுல செய்யுதா அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது இவங்களை நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, இது மாதிரி நம்ம 4 கேள்வி கேட்டதுக்கப்புறம் செய்வாங்க. செஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க அப்படி தான் இருக்காங்க, எங்கே மாறல, நீங்கள் தான் அனாவசியமாக பழி சொல்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. சரி. மக்கள் தீர்ப்புக்கு விரோதமாக திடீர்னு குறுகிய காலத்துக்குள்ள ராஜினாமா செய்யறது ஜனநாயக அமைப்புக்கு நல்லதல்ல அப்படின்னு கார்த்திக் சிதம்பரமும் அந்த ராஜினாமாவுக்கு எதிராக ஒரு கருத்தை அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாரு. சரி, அவங்களுக்கு பயம் இருக்குல்ல, காங்கிரஸ்ல 5 பேர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால போட்டி விட்டு என்ன பண்றது, அந்த பயம். வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டுருவாங்களா சார்? முன்ஜாக்கிரதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்போ வேறொரு கருத்தும் ஒண்ணு வெளியில வந்திருக்குது சார். இந்த தவணை முறையில இவங்க ராஜினாமா பண்றாங்க. இவங்க எல்லாம் ராஜினாமா பண்றதுன்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த சுபயோக சுப தினத்தை குறிச்சு கொடுக்கிறது தவேகா தான். அரசு அமைச்சர்களுக்கு யாராவது ஒரு நெருக்கடி வரும்போது அதுல இருந்து எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்பும் ஒரு உத்தியாக, அங்க ஒரு நெருக்கடி வந்ததுன்னா இங்க ஒரு ஆளை ராஜினாமா கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு உத்தியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கலாம்? இந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை பத்தி கொஞ்சம் அதிகமா பேச்சு வர ஆரம்பிச்ச உடனே சின்ன குழந்தைங்களுக்கு மோதிரம் போட்டு விட்டாங்கல்ல, அது மாதிரி தான் வைகோவும் அந்த 2 நாட்கள் நீங்க டிராவல்ல இருந்ததுனால உங்களோட அதை பத்தி பேசல. வைகோவும் 2 எம்எல்ஏக்களையும் நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, இடைத்தேர்தல்ல நான் பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சரே என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு நான் அதை இவங்க கிட்ட சொன்ன எம்எல்ஏக்கள்கிட்ட அவங்க 2 பேரும் வரல. அதான் அது வேற பிரச்சனை. அவங்க 2 பேரும் உதயசூரியன்ல போட்டிக்கிட்டோம், நாங்க ராஜினாமா செய்ய முடியாதுன்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டாங்க, அப்படியே இருந்துட்டாங்க. ஒருவர் வந்து பி ஃபார்ம் ஏ ஃபார்ம் கொடுத்தது திமுக தான். அதனால இப்போ லீகல்லி நான் திமுக உறுப்பினர், அதனால நான் ராஜினாமா செய்ய முடியாது, நீங்க சொல்றது கேட்டு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சீர்காழி உறுப்பினர் எம்எல்ஏ. கடையநல்லூர் உறுப்பினர், நான் மறுமலர்ச்சி திமுக தான், நீங்க எனக்காக செய்த அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுல நான் உங்க கூட தான் இருக்கிறேன், ஆனா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறது மக்கள் அளித்த தீர்ப்புக்கு விரோதமானது, அங்க மீண்டும் நாம நின்று ஜெயிக்கவே முடியாது, யாரு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம ஜெயிக்க முடியாது. இந்த தொகுதியில, தென்காசி தொகுதியில தாவேகா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, 4 சீட்டும் திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்குது. 1 அதிமுக, மீதி 3 திமுக கூட்டணி தான் ஜெயிச்சிருக்குது. அதனால நம்ம ரிசைன் பண்ணிட்டு திரும்ப நின்றுலாம் ஜெயிக்க முடியாது, நான் ரிசைன் பண்றது மக்களுக்கு செய்யற துரோகம், நான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த 2 பேரும் நிக்கல. ஆனா இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய அளவுல நின்றுடுச்சு. விஜய் வந்து ஊக்குவித்தார் அப்படிங்கிறத, ராஜினாமா பண்ணிட்டு எங்க கூட வந்துருங்க, நாங்க கேண்டிடேட்டா நிறுத்துறோம், இல்ல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், தனியாகவே நில்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு அந்த ராஜினாமாவை ஊக்குவித்தார் அப்படிங்கிறத அவர் ஸ்டேட்மெண்டாக சொல்லிட்டாரு வெளியில. விஜய் வந்து ஊக்குவித்தார். அந்த 2 எம்எல்ஏக்களும் பின் வாங்கி விட்டனர். ஒருத்தர் ஊக்குவிச்சாருன்னா இன்னொருத்தர் பின்ன வாங்கிட்டார். இன்னொரு, அதாவது இதுல வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா,
அந்த 2 எம்எல்ஏக்களும் எடுத்த முடிவு சரியான முடிவு. ஒரு காலத்துல கண்ணதாசன் வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் வந்து கண்ணதாசன் வீட்டுக்கு அடிக்கடி போவார். நல்ல நண்பர்கள். அவர் ஒரு இன்சிடென்ட் என்கிட்ட சொன்னாரு. கண்ணதாசன் ஒரு நாள் பதறி போய் புலம்பிக்கிட்டு இருந்தாராம். ஐநாவரம் அத்தனையும் எங்க தாத்தா சொத்தா இருந்துச்சையா, விட்டுட்டானுங்களே அப்படின்னாராம். ஒரு காலத்துல ஐநாவரம் எல்லாம் அவருடைய தாய் வழி தாத்தாவுக்கு சொந்தமானதா இருந்ததா. எஸ்ஆர்பி வந்து எம்ஏ பிஎல். உடனே எஸ்ஆர்பி வந்து ஜென்டிலா ஞாபகப்படுத்தினாராம். உங்களுக்கு தான் உங்க அப்பா அம்மா தத்து கொடுத்துட்டாங்களே, அதுக்கப்புறம் அந்த சொத்து வந்தா என்ன வரல என்ன, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அது மாதிரி நீங்க தான் திமுகவுக்கு தத்து கொடுத்துட்டீங்க உங்க 2 பிள்ளைங்களையும். இப்ப பிடிச்சி வா வான்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆனா இது மூலம் வைகோ வந்து அசிங்கப்பட்டு விட்டார். அதுதான் உண்மை. அந்த எஃப்சிஆர்ஏ பில்லு, அப்புறம் இந்த மதமாற்ற பிரச்சனை, அதாவது மதம் மாறி வந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதுங்கிற தீர்ப்பு, அதுக்கு எதிராக மேல்முறையீடு போகணும். அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதையெல்லாம் அரசு வந்து யாராவது தார்குச்சி வச்சு குத்துனதுக்கு அப்புறம் தான் செய்யறாங்களா? இயல்பாக ப்ரோஆக்டிவா இருக்கணுமா? இல்ல ப்ரோஆக்டிவா இருக்க மாட்டாங்க, ஆனா செய்வாங்க. அது அரசு எந்திரம்னு ஒன்று இருக்கு. இவரை தவிர அவங்க அரசு எந்திரத்துல இருந்து அவங்க தெய்வல் போட்டு அவங்ககிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலொழிய இதுல நீங்க புட்டப் பண்ணாதீங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலொழிய அவங்க வந்து புட்டப் பண்ணிடுவாங்க ஃபைல்ல, இதுக்கு வந்து மேல்முறையீடு செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மேல்முறையீடு எப்படி கையாளுறாங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கோர்ட்ல எப்படி கையாளுறாங்க. அந்நேரம் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், சாஃப்டா போயிருங்க, எதிர்க்காதீங்க. இப்போ நடராஜர் கோயில் வந்து தீட்சிதர்கள் வந்து அறநிலையத்துறை எதிர்த்து போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது அந்நேரம் சொல்லப்பட்டது உண்டு. ஜெயலலிதா வந்து அரசு வழக்கறிஞர்கள் சாஃப்டா போயிருங்க, அது தீட்சிதருக்கு போய் சேர்றதை பற்றி நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி அப்போஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னதான் அங்கே உள்ள தீட்சிதர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அதனால தான் எங்களுக்கு வந்து திரும்பவும் கிடைச்சது. சிஎம் அம்மா தான் ஒரு வழியாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எந்த அளவுக்கு உண்மையை நமக்கு தெரியாது, ஆனால் அப்படி சொல்லப்படுறது உண்டு. அது நிஜம்தான், எனக்கு தெரியும். அரசியல் வந்திருக்கேன், சில விஷயங்கள் வெளியில் வந்து ரொம்ப பிரமாதமாக பேசுவாங்க. உதாரணமாக 1/3 ரிசர்வேஷன் ஃபார் விமன், அதை வந்து முதல் அஜெண்டாவாக போட சொன்னாங்க பொலிட்டிக்கலி. இதில் ஜனதா பார்ட்டி பீரியட்லேயே தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போதே போட்டதுக்கப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி வந்து சொன்னார், அது இப்போதைக்கு எடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னாரு. நான் உடனே சார் முதல் அஜெண்டாவை போட சொன்னீங்க, அது போட சொன்னாங்கப்பா, மேலே வந்து முதல் அஜெண்டான்னு கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அதுக்காக போட சொன்னாங்க. இந்த மாதிரி நடக்கிறது உண்டு, நான் பார்த்துருக்கேன். பட் அது அது தாக்கல் பண்ணி முலாயம் சிங் யாதவ் மற்றவங்க எல்லாரும் அதை வந்து உள்ளுக்குள்ள பிசி ஒதுக்கீடும் வரணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணி அவை நடந்ததாக எனக்கு மங்களாக ஒரு நினைவு இருக்கு சார். ஆமா, ஆமாங்க. அதாவது அந்நேரம் வந்து செக்ரட்டரியா இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொன்னாரு, எங்க மினிஸ்டர் நாங்க தான் அந்த ரிசர்வேஷன் இதை வந்து பில்லை வந்து கொடுக்கணும், மசோதா வந்து தயார் பண்ணி கொடுக்கணும். அவர் சொன்னாரு, அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அவர் என்ன சொன்னாரு, இந்த இது ஓபிசி ரிசர்வேஷன்ல எஸ்சிஎஸ்டி ரிசர்வேஷன்லாம் விமனு கொடுத்துருங்க, ஓப்பன் கேண்டிடேட்ஸ்ல வேண்டாம் அப்படின்னாரு. அவர் போனோன்னு நான் வந்து சொன்னேன், சார் இப்போயாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுவீங்களா, பெண்கள் ரொம்ப ரொம்ப பிற்போக்காக வச்சுருந்தது இந்த ஓபிசி கம்யூனிட்டியில் உள்ளவங்க, எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியில் உள்ளவங்களை விட முற்போக்காக கருதப்பட்ட கம்யூனிட்டியில் தான் சார் ரொம்ப பிற்போக்காக வச்சுருந்தாங்கிறதுக்கு உதாரணமாக வந்து பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாம் பேச்சோடு சரி, உண்மையில் வந்து பெண்களுடைய முன்னேற்றம்ங்கிறது பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அதுதான் பிடிக்கிறது இல்லை. ஆனால் இந்த இதில் இந்த ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்க, சரியான பாயிண்ட் சொன்னீங்க. இதை இவங்க எதிர்த்து போட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது அகிலேஷ் யாதவ் இவங்கெல்லாம் கூட இதில் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். சேர முடியுமான்னு தெரியல, ஏன்னா இது ஆல் இண்டியா லெவலில் உள்ள இஷ்யூவா இல்லை ஸ்டேட் இஷ்யூவான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் இதில் வந்து ஆர்வம் உண்டு, முஸ்லீம்ஸுக்கு வந்து பேக்வர்ட் ரிசர்வேஷன் இருக்குங்கிற ஆர்வம் உண்டு. லாஸ்டா ஒரு ஜெனரல் கொஸ்டின் சார், இந்த இதுல இருந்து வரக்கூடிய கொஸ்டின் தான். அரசு வந்து இது போல சர்ச்சைக்குரியங்கிறத நான் கோர்ட்லயே சொல்றேன். அதாவது இந்த செக்யுலர் பிரச்சனை, ஃபெடரல் பிரச்சனை, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கோர்ட்டிலேயே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நிர்வாக ரீதியாக எந்த முடிவுமே எடுக்காம கோர்ட் பக்கம் தள்ளி விட்டுட்டு அதன் தீர்ப்புப்படி மௌனமாக இருப்பதற்கு, அப்படி ஒரு வழி, அந்த வழியாக பிஜேபி அஜெண்டாவுக்கு துணை போவதற்கு வாய்ப்பு இருக்கா அதுக்குள்ள? இல்லை, இதுல அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இது கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. அதை எதிர்த்து இவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஃபைட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா நீங்க சொல்றது இது கொஞ்சம் வித்தியாசம். நீங்க சொல்றது என்னன்னா சில முடிவுகளே எடுக்காம கோர்ட் பார்த்து வேற, அதையும் பண்ணலாம், இவங்க வந்து பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்க, எனக்கு இவங்களை பத்தின அச்சம் என்னன்னா ஆதுவர்ஜம்.
அவர் வந்து சொன்னது, நான் உங்ககிட்ட சொன்னேன், ஒரு கான்ட்ராக்ட் சொன்னார், மினிஸ்டர் என் பேரில் யார் வந்து கேட்டாலும் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொன்னார், நான் கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ இது மாதிரி சில காரியங்களில் வந்து இவங்க வந்து மக்கள் முன்னாடி, இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் அதே மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இப்போ லஞ்சம் வாங்குறது இல்லை சார், நம்ம பேப்பரை அனுப்புனா, நம்ம ஆன்லைன் பேப்பர் அனுப்புனாலும் நம்ம கிளியரன்ஸ் வந்துடுதுனாரு. இப்போ இதுலையெல்லாம் வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டு அடிப்படை விஷயங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்கங்கிற பயம் எனக்கு இவங்களை பற்றி ரொம்ப இருக்குது. பிஎம் ஸ்ரீயை பற்றி மௌனம் காக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பற்றி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் பற்றி அந்தந்த அமைச்சர்கள் சில சமயம் பேசுகிறாங்க, சிஎம் வந்து மௌனம் காக்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பொறுத்து இருந்தால் பார்க்க வேண்டியிருக்கு, அப்படி தீர்மானிக்க வேண்டியிருக்கு. நாளைக்கு பேசுவோம் சார் தொடர்ந்து. ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.